இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் அகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம்.
இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 494வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நல்வழி நமது வாழ்வியல் வழித்துணையாக என்றென்றும் ஒரு வரமான வாழ்க்கையின் பாதையாக அமையும் பொழுது, ஒவ்வொரு அடிகளும் மிகவும் கவனமுடனும் சிரத்தையுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கவனத்துடனும் நாம் அடியெடுத்து வைக்க துவங்குவோம். அந்த அடிகள் ஒவ்வொன்றும் நமது வாழ்வின் படிநிலைகளாக மாற்றம் பெற்று நமது வாழ்வியல் இலக்கினை எளிதாக அடைவதற்கு ஒரு உந்து சக்தியாக, உத்வேகமாக, நமது வாழ்வியல் வழிகளை என்றென்றும் செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஆயுதமாக பரிமாற்றம் பெற துவங்கும். நல்வழி நிறைந்த பாதையில் நாம் நல்ல நல்ல நண்பர்களோடு, நல்ல நல்ல கருத்தியலோடு, நல்ல நல்ல புத்தகங்களோடு, நல்ல நல்ல சமூக சூழலோடு நாம் பயணிக்கும் பொழுது நமது வாழ்க்கை என்றென்றும் ஏற்றம் நிறைந்த ஒன்றாக எப்பொழுதும் மாற்றம் பெற துவங்குகின்றது. நாம் நமது வாழ்வியலை நல்வழியில் நடக்க முயற்சிப்போம். வெற்றிகளால் நமது வாழ்வின் பாதைகளை அலங்கரிப்போம். சிறு சிறு சாதனைகளும் சிகரம் ஏறுவதற்கு, சரித்திரம் படைப்பதற்கு வாழ்வின் வழி துணையாக வர அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வியாழந்தோறும் நாம் ஆரோக்கிய வியாழனாக ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான கருத்தியலோடு நம்மை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு எப்பொழுதும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பின் கீழ் மருந்தில்லா மருத்துவம் குறித்தும் இயற்கை வாழ்வியல் குறித்தும் கருத்துக்களை நம்மிடையே ஆழமாக பதியமிட்டு வருகின்றார். அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மையே நாம் கவனித்துக் கொள்ளாமல் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழக்கூடிய சூழலில் பெரும்பாலான நேரங்களில் நமது மனப்பாங்கு அமைந்து விடுகின்றது. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற மைய பொருளை கருப்பொருளை கொண்ட இந்த நிகழ்வில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற அன்பு சகோதரி அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியத்தின் அத்தியாவசியம் துணை கொண்டு செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் நல்வழிப்படுத்தி செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றி நன்றிங் சகோதரர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காலை பொழுதில் சரித்திரம் படைப்போம் தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இறை பேராற்றலுக்கும் இங்கு இந்த வாய்ப்பினை நமக்காக ஒவ்வொரு நாளும்
நிறைய சவால்களை தாண்டியும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நம்ம சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டா, கற்பகவள்ளி சகோதரி, ரேவதி சகோதரி, தம்பி வேல், இன்னும் இன்னும் நமது குழுவினர் உள்ள அனைவருக்கும் நன்றி பாராட்டி நமது இன்றைய சிறப்பு உரையை தொடங்கலாம். அதற்கு முன்பாக இங்கு கவனிப்பாளர்களாக காலையிலேயே தங்களுடைய கவனத்தில் காலை இந்த நிகழ்வு இருக்கிறது, இதற்கு நாம் கிளப் ஹவுஸ்க்குள் லாகின் செய்து உள்ளே வர வேண்டும் என்ற நினைவாற்றலோடு தொடக்கத்திலிருந்து நம்மோடு பயணிக்க இருக்கும் நண்பர்களுக்கும், இனி சற்று காலதாமதமாக நம்மோடு இணைய இருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை, நன்றியை உரித்தாக்குகிறேன். எல்லா உயிர்களும் இப்பூ உலகில் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டி நம்முடைய சிறப்பு உரையை தொடங்கலாம். ஆரோக்கியம் அத்தியாவசியம். இப்படி ஒரு நிகழ்வு இறை பேராற்றலால் மட்டுமே திட்டமிடப்பட்டது. அந்த வழிகாட்டுதலில் நாம் இங்கு பேசுகிறோம். கவனிப்பாளர்களாக நீங்களும் இணைந்து கவனிக்கிறீர்கள். இந்த கவனிப்பு என்பதில் நிறைய வகைகள் உண்டு. மேலோட்டமாக கவனிப்பது, ஆழமான ஒரு கவனிப்பு, கவனித்ததை நடைமுறைக்கு கொண்டு வரும் அளவிற்கு கவனிப்பது. இதை 3 வகையாக பிரிக்கலாம். இதை ஆங்கிலத்தில் லிசனிங், அப்சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம கவனிக்கிறது. அப்சர்விங்னா இன்னும் ஆழமா கவனிக்கிறது. இது 2க்கும் முன்னாடி ஒரு முதல் நிலை இருக்கு. ஹியரிங், அதாவது அது கேட்பது. கேட்பது என்பது வெறுமனே கேட்பது மட்டுமே. அது கவனித்தலுக்குள் வருவது என்பது அடுத்த நிலை. ஆதலால் இப்போது நாம் கவனிப்புக்குள் வந்து இதை கவனிக்கலாம். ஏனென்றால் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. நிறைய நூல்களை நாம் வாசிப்போம். அது வாசிப்பு என்பது அது ஒரு பெரும் பாக்கியம். ஆனால் சகோதரர் நம்முடைய நிகழ்வின் அறிமுகத்தில் கூறினார்கள், அவசர உலகத்தில் அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. இன்று வாசிப்பிற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் கூட ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு இனிமையான காலை பொழுதில் நம்முடைய வேலைகளை கேட்டுக்கொண்டே ஒரு ரேடியோ கேட்பதை போல இந்த கிளப் ஹவுஸில் சரித்திரம் படிப்போம் தளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகளில் வரும் செய்திகளை கேட்டுக்கொண்டே காலை வேலைகளை, காலை நேரங்களை செலவழித்தோம் என்றால் நிறைய புத்தகங்களை வாசிப்பதை விடவே நல்ல ஒரு அனுபவத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. சற்று 1 மாத காலமாக தொடர்ந்து வர இயலவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து வர வேண்டும் என்ற விருப்பம் எனக்குமே இருக்கிறது. சரியாக கவனிக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் நாம் இதில் எப்படி இருப்பது அப்படின்ற ஒரு மன போராட்டத்துல தான் வர முடியல. ஆனா அவசியம் இனி வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு நமக்கு ஒரு ரொம்ப மதிப்புமிக்க ஒரு தருணங்கள். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைப்பிற்குள் செல்லலாம். ஆரோக்கியம் என்பதற்காக இன்று எவ்வளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? இது சிந்தனைக்கான முதல் கேள்வி. ஏன் செலவழிக்கணும்? உடல் பற்றிய ஒரு அறியாமை இருப்பதால் தான் நாம் மருத்துவர் அல்லது மருத்துவமனை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம் உடலின் தேவைகளை, உடலின் மொழி, ஏற்கனவே நமது எல்லா நிகழ்வுகளிலும் நமது உடலின் மொழியை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். உடலின் மொழி நம்மோடு ஒவ்வொரு அணுதினமும், ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு
நம்மை உணர வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணர மறுக்கின்றோம் சில நேரங்களில், பல நேரங்களில். அதற்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நம்மளை பத்தி செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ், சுயமா நம்மை நேசிப்பதும் சுயமாக நம்மை உணர்வதும் இல்லாமல் நம்மை பற்றிய ஒரு அக்கறையின்மைதான் அடிப்படை காரணம். ஏன் அப்படி அக்கறை இல்லாத நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஓகே, சம்பாரிச்சிடுறோம். அப்புறம் அந்த பொருளை வைத்து வாழ்வதற்கு நமக்கு ஒரு அருள் வேண்டும். அந்த அருளையும் கூடவே சம்பாரித்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த வாழ்க்கை மிகவும் சுகமானதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அமையும். இதுதான் நாம் எப்படி என்று பார்க்க போகிறோம். உடலின் மொழி நம்ம கிட்ட என்ன கேக்குது, அதனோட டிமாண்ட்ஸ் அப்படின்னு. உடலின் மொழி அப்படின்னா நம்ம கிட்ட பேசுது. பேசும்போது சில தேவைகளை நமக்கு அறிவிக்குது. ஒரு தாகம் வருது, அந்த தாகத்தை நம்மகிட்ட கன்வே பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இரு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour அந்த தாகத்தை தள்ளி போடுவதனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் நம்ம உடம்பில் நடக்கும் என்பதை சித்தர்கள் பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு தாகத்தை அடக்குவதனால் என்ன மாதிரியான நோய் தொந்தரவுகளுக்குள் நம் உடல் ஆட்கொள்ளப்படும் என்பதையும், ஒரு பசி வருது, அந்த பசியை புறக்கணிக்கிறோம், அல்லது ஒரு ஓய்வு கேக்குது நம் உடல், அந்த ஓய்வை புறக்கணிக்கிறோம். சில நேரங்களில் தூக்கத்தை கேட்கிறது, தூக்கம் பத்தல அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஈவன் நானே கூட சில நேரங்கள்ல நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தூக்கம் பத்தல. அப்போ நம்ம அந்த சிஸ்டம், அந்த பிரெயின் அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ணிட்டோம்னா அது ஷட் டவுன் ஆகிறது இல்லை. அதுதான் மெயினா தூக்க இன்மைக்கு அடிப்படை காரணம். அப்போ நம்ம வயதாக நம்ம உடலை கட்டாயம் புரிந்து கொண்டு உடலின் இயல்புக்கு ஏற்றவாறு நம் மற்ற விஷயங்களை அமைத்து கொண்டோம் என்றால் இந்த உடலை வைத்து நம் வாழ்வது என்பது அவ்வளோ எளிமையான, மிக மிக எளிமையான ஒரு காரியம்தான். மேக் இட் சிம்பிள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வெற்றி தான். ஏன்னா உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான், பிசிக்கல் பாடி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா அமையும். நம்மளை சுற்றி நல்ல ஒரு ஆர்வமான ஒரு மனிதர்களை நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்காக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்ப அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 4 தங்க விதிகளை கட்டாயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் நம்முடைய நிகழ்வு முடிஞ்சோனையும் சொல்றோம். ஆனா இந்த தாகம் இருக்கு இல்லைங்களா, பசி எல்லா 365 நாளும் ஒரே மாதிரி வராது. முதல்ல பசி பார்ப்போம். அப்போ ஒரு நாள் நம்முடைய உடல் அந்த செரிமானத்திற்கு ஓய்வு கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா பசியின்மையை ஏற்படுத்தும். உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு 2 வேளை பசி வரல அப்படின்னு எனக்கு பசியே வரமாட்டேங்குது, அப்ப இது என்ன வகையான ஒரு தொந்தரவு என் உடம்புல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. உடல் தன்னுடைய பராமரிப்பிற்காக, நல்லா புரியும்படி தமிழ்ல சொல்லணும்னா மெயின்டெனன்ஸுக்காக, மெயின்டெனன்ஸ் தான் புரியும். பராமரிப்புனா ஏதோ என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா சரி. அது நம்ம தாய்மொழியில தான் புரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா தாய்மொழியில அந்த பராமரிப்பு அப்படின்றத நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு புரிதல் கிடைக்கும். முதல்ல ஒரு புரிதலுக்குள்ள வருவோம். அதனால நம்ம இன்னைக்கு நம்மளோட ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷட் டவுன் நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் இருக்கும். அது ஏன் அந்த ஷட் டவுன் வைக்கிறாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நமது உடலும் மெயின்டெனன்ஸுக்காக ஒரு பசியின்மை உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். அதை புரிந்து கொள்ளாமல் நோய் என்று நாம் கருதிவிடக் கூடாது. சரிங்களா? அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக அந்த மாதவிடாய் தொடங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரீ மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த டைம்ல கொஞ்சம் பசியின்மை ஏற்படும். உடனே எனக்கு பசிக்க மாட்டேங்குது, சாப்பிடலைன்னா எப்படி எனர்ஜி கிடைக்கும்? இப்படியெல்லாம் ஐயப்பாடே நமக்கு தேவையே கிடையாது. உடல் அவ்வளோ அளப்பரிய அறிவை பெற்றது, ஆற்றலை பெற்றது. உடல் ஒருபோதும் நமக்கு தவறு செய்யாது. இதை நாம் உறுதியாக நம்பலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னாக்க, உடலை புரிந்து கொண்டவர்கள் அனைவருமே சுகமாக இன்றளவும் வீட்டிலேயே பிறந்து, வீட்டிலேயே 90, 100 வருடங்கள் வாழ்ந்து இறைவனிடம் சென்றடைகிறார்கள் அவர்களுடைய இறுதி காலத்தில். ஆனால் உடலை பற்றிய ஒரு புரிதலும், உடலை பற்றிய ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சமூகமாக இன்று பிறப்பதும் வயித்தை கிழித்து எடுத்து அங்கேயும் ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தை பிறக்கும் ஒரு தருணங்கள் நடக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது 35, 40 வயதெல்லாம் ஆகும்போது பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நிரந்தரமா ஒரு மருந்து மாத்திரை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடுறோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எவ்வளோ விஷயங்கள் வகுத்து வச்சிருக்காங்க. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னாக்க, நாம ஏன் இன்னைக்கு 3 வருஷம் நான் வந்து சர்க்கரை மாத்திரை எடுத்துட்டேன், 3 வருஷம் நான் பிபி மாத்திரை எடுத்துட்டேன், இல்ல வந்து ஒரு 10 வருஷமா நான் பிபி மாத்திரை சாப்பிடுறேன். அப்ப 10 வருஷமா கியூர் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏன் வந்து செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் நம்முடைய மன நிம்மதிய அழிச்சுக்கிட்டு இருக்கோம்? புரியுதுங்களா? அதனால ஏற்கனவே நம்ம நெறைய முறை நம்முடைய நெறைய நிகழ்வுகளில் இத குறிப்பிட்டிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் இன்று புதிதாக நிறைய நண்பர்கள் இணைந்திருப்பீர்கள். ஏற்கனவே கேட்ட நண்பர்களுக்கும் ஒரு ரீகால் செஷன் மாதிரி இந்த ஆரம்பம் நிகழ்வு நான் கொண்டு போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து ஏன் வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, மருந்து அப்படின்னு ஒரு 95வது அதிகாரம் ஏற்பாடு வைக்கிறாரு. அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல மருந்தே வேணாம், வேணாம், வேணான்னு 10 திருக்குறள் எழுதியிருக்காரு. அப்போ மருந்துனா இங்க நம்ம கவனிப்பாளர்கள் எல்லாத்துக்கும் மருந்துனா பிடிக்குமா? மருந்து அப்படின்னாவே, ஐயோ! வேணாம், வேணாம். கசக்கும். எனக்கு வேணாம். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேல அந்த இன்ஜெக்ஷன்ஸ், ஐயோ! எனக்கு ஊசியா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ப அது ஈஸியா போய் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கும் தடுப்பூசி என்ற பெயரில் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தடுப்பூசி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு கட்டத்துல வந்து ரேஷன் பொருளெல்லாம் கிடைக்காது அப்படின்னு தமிழ்நாட்டுல நீங்க வந்து இந்த கொரோனா வந்தப்போ கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொன்ன அரசாங்கமே தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தடுப்பூசி என்ற விஷயத்தை இங்கு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. இததான் நாங்க கோவிட் டைம்லயும் சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து ஜனநாயக நாடு, நீங்க எப்படி ரேஷன் பொருளெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட், ரிட்டன் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் யார்கிட்டயும் இல்ல. வாய்வழி உத்தரவு அப்படின்றாங்க. இப்ப போட்டுக்கொண்டவர்களுக்கு பாதிப்பு வரும் என்றும் தொலைக்காட்சிகளிலும், செய்திகளிலும் சுகாதார நிறுவனம், சுகாதாரத்துறை அனௌன்ஸ் பண்ணுது. பக்க விளைவுகள் உண்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம தான் கவனமா விழிச்சுக்கணும். இப்ப நம்மளை போன்ற இயற்கை உடல் புரிதல் உள்ள நண்பர்கள் யாருமே தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தடுப்பூசி என்பது எப்போதுமே எக்காலத்திலுமே 1970களிலே கட்டாய தடுப்பூசி ஒரு ஸ்வைன் ஃப்ளூ ஒரு காய்ச்சல் இதே போல வந்ததற்கு தடுப்பூசி கட்டாயப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் 1970களிலேயே கட்டாய தடுப்பூசி எங்களுடைய தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கான சில போராட்டங்கள் இயற்கை ஆர்வலர்களால் எடுக்கப்பட்டதற்கான புத்தகங்கள் இன்றும் அதற்கான ஆவணங்கள் எழுதி வைத்துள்ளார்கள். தமிழ்வாணன் என்ற ஒரு எழுத்தாளர் இயற்கை மருத்துவம் என்ற புத்தகத்தில் அதை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆதலால் நாம் இனிவரும் நேரங்களில் விழிப்படைந்து கொண்டு நமது உடலை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு உடலுக்கு ஏன் தடுப்பூசி தேவையில்லை என்பதை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு நாம் செயல்படலாம். அதே போல இன்னொரு புத்தகம், தடுப்பூசி என்பது குழந்தைகள் மேல் செலுத்தப்படும் வன்முறை என்று
ஒரு கட்டுரை இருக்கிறது. சகோதரர் டாக்டர் உமர் ஃபரூக் அவர்கள் எழுதிய புத்தகம் அது. அதையும் நெட்டில் நீங்கள் பிடிஎஃப் ஆகவே எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து படிக்கலாம். இதையெல்லாம் கூறுவது என்பது நான் அப்படின்றது கிடையாது. நான் படித்த நூல்களிலிருந்து தான் இதை கூறுகிறேன். இந்த நூல்களை எழுதியவர்கள் அனைவருமே எம்பிபிஎஸ், எம்டி படிச்ச ஆங்கில மருத்துவர்கள் தான். ஆதலால் எந்த வகையிலும் இங்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் கருத்துக்களை பொத்தாம்பொதுவாக பதிவு செய்கிறோம் என்று நினைத்துவிட வேண்டாம். நீங்களும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் நமது அறிவு. ஆதலால் நமது கையிலேயே பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஆயுதம் இருக்கிறது. அதில் நீங்கள் சாப்பிடும் ஒரு சாதாரண ஒரு சுகர் மாத்திரையின் பெயரை அடித்து சைடு எஃபெக்ட், அதனுடைய பக்க விளைவுகள் என்று அடித்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் 5 பக்க விளைவுகள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கூகுள் போன்ற ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல சொல்லிதான் அவங்க ஆமா இந்த மாதிரி எல்லா மருந்துகளுமே ட்ரக்ஸ் தான். எவ்ரி மெடிசன் இஸ் அ ட்ரக். ஓ சரி, நீங்க அது சாப்பிட்றீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட் வரும், உங்களுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிதான் விற்கிறாங்க. அதனால நம்ம ஒரு பப்ளிக் லிட்டிகேஷனோ அல்லது ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னோ நம்ம யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு எந்த திரையரங்குகளுக்கு போனாலும் பான்புராக் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி புற்றுநோய் வரும், மது அருந்தினால் உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லிதான் விற்கிறாங்க. அப்போ நமக்கு அது தேவையா தேவையில்லையான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இனி வரும் நேரங்கள்ல விழித்துக் கொள்ளுங்கள். சுகமாக வாழ்வது எப்படி என்று ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். சுகமாக வாழ்வது என்பது அவ்வளோ சுகம், அவ்வளோ எளிமையானதும் கூட. ஆதலால் நாம் பசி என்பதன் தலைப்பிற்குள் வரலாம். பசி என்பது அவ்வளோ ஒரு சுகமான ஒரு உணர்வு. இந்த 10 வருட கால அனுபவத்தில் பசியை உணர்வது என்பது இறைவனை, பேராற்றலை, நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் கடவுளை உணர்வதற்கு சமம். ஆதலால் இனி வரும் நேரங்களில் பசி வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பசி வந்தா 10ம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசி வந்துட்டா அதை நல்லா உணர்ந்து எந்த அளவுக்கு பசிக்குது, இன்னைக்கு எந்த மாதிரியான உணவிற்கான பசி. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு கஞ்சி சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு துவையல் சாப்பிட்டாவே அந்த நிறைவடைஞ்சிரும் நம்மளோட பசி. நம்ம குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னைக்கு பஜ்ஜி வேணும், எனக்கு இன்னைக்கு நல்ல மெதுவடை வேணும். இதற்கான ஒரு பசி அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப அதுல அந்த எண்ணெய் பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு சத்து அந்த உடல் கேக்குது. அப்போ இங்க நம்முடைய நாக்கு தான் நமக்கு ஒரு வழிகாட்டி. நாக்கு தான் ஒரு சிறந்த மருத்துவர். அப்போ அதனுடைய இந்த உடலின் இருக்கக்கூடிய ஒரு தேவை அல்லது ஒரு பற்றாக்குறையை அந்த பசி உணர்வின் மூலமாக நமக்கு அறிவித்து கடத்திவிடும். அதை ஆழமா கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பசித்து புசிக்கணும். ஒவ்வொரு வேலையுமே பசி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணவை இனி சாப்பிடுவேன் அப்படின்னு பசித்து புசிக்கிற ஒரு குணாதிசயம் நமக்குள்ள வந்துருச்சு, குணம் மாற்றம் நமக்குள்ள ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க குணமாகி கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் சொன்னேன், தமிழ் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ ஆனந்தமான ஒரு அரிய விஷயம். பாருங்க, உங்களுக்கு குணமாயிடும், நமக்கு குணமாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இல்ல ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது அப்படின்னா அப்ப அந்த குணம் மாற்றம் ஏற்படுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அந்த வார்த்தை உணர்த்திடுச்சு. அப்ப நமக்கு குணமாகணும், இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்துடணும், நம்ம முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதராக மாறிவிடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? போன நம்முடைய நிகழ்வு கேட்ட நண்பர்களுக்கு தெரியும். கோபம், எரிச்சல் ஏற்பட்டது என்றால் பஞ்சபூதங்களில் எந்த மூலகம் பாதிக்கப்படும்? அடுத்ததாக கவலை நமக்கு ஏற்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம் உடலில் ஏற்படும்? துக்கத்தில் இருக்கிறார் ஒருவர் தொடர்ந்து துக்கத்தில் இருக்கிறார், அல்லது துக்கம் வரும்போதெல்லாம்
நொந்ததெல்லாம் நோவுன்னு ஒரு பழமொழி இருக்கு. துக்கப்படுகிறார் என்றால் எந்த மாதிரியான உடல் மாற்றங்கள் வரும்? ஒருத்தர் வந்து பயப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் வரும் அப்படின்றதெல்லாம் போன 15 நாட்களுக்கு முன்னாடி பேசின வியாழக்கிழமையுடைய ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வை ஒரு முறை யூடியூபிலும் நம்முடைய கிளப் ஹவுஸ் குழுவிலும் பதிவு செய்துள்ளார்கள். அதை கேட்டீர்கள் என்றால் இன்னும் ஒரு ஆழமான ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ குணாதிசயங்களில் வரக்கூடிய மாற்றம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளுறுப்புகளையும் நம்முடைய உடல் சிஸ்டத்தையும் பாதிக்கும் என்பதை இனி வரும் நேரங்களில் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய உடலுடன் நீங்கள் அதை பொருத்தி பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க. இதை ஒப்பிட்டு பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வந்து தெளிவடைய முடியும். சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல பெருமை, மகிழ்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோபம், பயபக்தி இது எல்லாமே நமக்கு அப்ப இருக்கிற குணம் தானே மேடம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். வெரி குட் கொஸ்டின். இது நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழி. இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள தோணிருச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா மருந்துங்கிற அதிகாரத்தோட முதல் திருக்குறள் அருமையா சொல்லியிருப்பாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்போ அந்த பய உணர்வு இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் ஒரு 2 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போறோம், இல்ல 4 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போறோம்னா நம்ம சேஃபா போயிடணும், நம்ம பாதுகாப்பா நம்மளுடைய பயணம் அமைஞ்சிடணும், நல்ல கவனமா நம்ம ஓட்டணும். இல்ல நான் ஒரு செயல் எடுத்து ஒரு திட்டமிடுதல் பண்றேன்னா அந்த திட்டமிடுதல்ல எதுவும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த பயபக்தியோட ஒரு வேலையை செய்யணும். அதுக்காகன்ட்டு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, நான் வந்து ஒரு மழை பெய்யுது இங்கிருந்து கடந்து நான் என்னோட வீட்டுக்கு சென்று தான் ஆகணும், ஆனா நான் மலையில போகும்போது விழுந்துருவேனா, இப்படிலாம் நம்ம வந்து நம்ம கவனமா ஓட்டினா ஏன் விழுக போறோம்? புரியுதுங்களா? தவிர்க்க முடியறத தவிர்த்துக்கலாம். அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வரிகள் கூட உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இறைவா மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் மன தைரியத்தையும் இவை இரண்டையும் பாகுபடுத்தி அறியக்கூடிய அறிவு தெளிவையும் தந்தருள்வாயாக அப்படின்ற இந்த பிரேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பனாலும் எதுக்கு பயப்படணும், எதுக்கு சந்தேகப்படணும்? அதாவது சந்தேகம்னா இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, அப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா, இல்ல அதனாலதான் இப்படி நடந்துச்சா, இந்த குழப்பமான மனநிலைமையிலிருந்து தெளிவு அடைகிறதுக்கு இந்த பிரேயர் உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன். இறைவா மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மன தைரியத்தையும் தந்தருள்வாயாக. இவை இரண்டையும் பாகுபடுத்தி அறியக்கூடிய அறிவு தெளிவையும் தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ற அந்த அக்செப்டன்ஸ் டாலரன்ஸ்குள்ள நம்ம இருக்கணும். இன்னொன்னு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம தைரியமா ஒரு முடிவெடுக்கணும். அப்ப இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்கவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தாற் போல அந்த முடிவு இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனா பேசாமல் இருந்தால் பிற்பாடு அதாவது அதனுடைய பின் விளைவுகள் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். பேசாம இருந்துட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல், நமக்கு ஒரு மேம்பட்ட புரிதல் வரணும். அப்ப எங்க பேசணும், எங்க பேசாம இருந்து அந்த காரியத்தை சாதிக்கணும். அப்ப இந்த அறிவு தெளிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உடலுக்குள் இறைவன் குடியிருக்கிறார். அப்ப அந்த இறைவனை உணர வேண்டும் என்றால் உடம்பை நாம் கவனிக்க வேண்டும். உடலின் மொழியை நாம் கவனித்தால் அந்த இன்னர் வாய்ஸ் அப்படின்றத நீங்க கட்டாயம் உணர முடியும். அதை உணர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் முக்கியமான பணி. பொருள் ஈட்டுவது என்பது அது அப்படி போற போக்குல நடக்கிற விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காகவே 95% நம்ம செலவழிச்சிட்டு கடைசி காலகட்டத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம உட்காரும்போது நமக்கு சிக்கல் அப்படின்றத விட நம்மள ஒரு கவனிச்சுக்கிறதுக்கான முக்கால்வாசி பெண்கள் தான் திரும்ப இங்க வந்து பாதிப்பாளர்களாக இருக்காங்க. விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப
எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப என் கூட என்னுடைய சகோதரியோ, என்னுடைய மகளோ, என்னுடைய அம்மாவோ கூட அட்டெண்டரா இருப்பாங்க, ஒரு மருத்துவமனையில. அது நிச்சயமா அந்த மாரி வரக்கூடாது, வராது. அது ஒரு உதாரணத்துக்காக நம்ம இங்க பதிவு பண்றோம். இப்போ இதே நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு உடல்நிலை சரியில்ல அப்டின்னா, ஆ இப்போ ஒரு பையனுக்கு ஒரு ஒரு சன்னுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், வீட்ல இருக்க பசங்களுக்கு, அம்மா தான் கூட இருப்பாங்க. கணவனுக்கு உடம்பு சரியில்லையா, அம்மா தான் கூட இருப்பாங்க. ஆ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, மகள் கூட இருக்கலாம். இப்போ இதையும் நீங்க சமுதாயத்துல மாற்றத்திற்காக நீங்க யோசிக்கணும். சரிங்களா? நான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு ஒரு ரொம்ப எதிர்பாராத விதமாக ஒரு நடந்துருது, ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த மாரின்னா ஓகே. ஆனா, தொடர்ந்து நான் ஒரு அதாவது மெடிகேஷன் சொல்லுவாங்க. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப டயாலிசிஸ்க்கு போறோம். அப்படின்னா, வீட்ல இருந்து எடுத்து கூட்டு போணும். திரும்ப அங்க இருந்து எடுத்துட்டு வரணும். இப்ப அதெல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு சகிப்புத்தன்மையோட அவங்க அத செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எந்த வகையிலயும் சின்ன ஒரு தொந்தரவுகளையும், அசௌகரியத்தையும் நம் வாழ்வில் கொடுக்கக்கூடாது என்றால், "உடல் வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு சொல்லி நம்முடைய நிகழ்வுடைய தொடக்கத்துல சொன்ன மாரி, உடல நல்ல முறையில நம்ம பாதுகாத்து வளர்த்து வந்தோம் என்றால், உயிர் என்பது எளிமையாக, இனிமையாக உங்களோடு இருந்து கொண்டே தான் இருக்கும். சாகா வரத்தை நாம் பெற்றுவிட முடியும். அதன் அடிப்படையில் நாம் இனிவரும் நேரங்களில் "உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார்." ஏன் உடல பத்தி சொல்ட்டு அடுத்த வரியில மெய்ஞ்ஞானத்த பத்தி சொல்றாங்க? ஆமாங்க. இந்த உடல அத உணர்றது தான் இந்த வாழ்க்கையோட சூட்சமமே. அப்போ உடல் சரியா வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, "நீ மெய்ஞ்ஞானத்த அடையலாம்" அப்டின்னு சொல்றாரு. அடுத்த வரியில, "நானே அதை தெரிந்து கொண்டேன். நானே அதை பின்பற்றினேன்." அப்ப நான் அறியாமையில இருந்தேங்கிறத சொல்றாரு. "உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன்." ஏன் உடல சரியா வளர்க்கணும்னு உபாயம் அறிந்தேன். அப்போ நான் அறியாமையில இருந்தேங்கிறாரு. "தன்னைத் தானே தாழ்த்திக் கொள்வோன் இறைவனால் உயர்த்தப்படுவான்." அப்படின்னு ஒரு சேயிங்ஸ் இருக்கு. ஒரு வாசகம் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற முன்னோர்கள் எல்லாருமே, நான் தெரியாம இருந்தேன். நான் நெறைய நூல்கள் படிச்சேன். நான் நெறைய கருத்துக்களை உள்வாங்கினேன். அதுக்கு பிறகு நான் மாறுனேன் அப்படின்னு சொல்லி, அவங்கள அவங்க சிறுமைப்படுத்திக் கொண்டு மிகச் சிறப்பாக வாழ்ந்து சென்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? முற்றிலும் வேறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தான் அத செஞ்சேன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி அப்படி ஒருபோதும் பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய அந்த இன்னர் வாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு நான் ஏற்கனவே இந்த நிகழ்வுல பார்த்தோம் இல்லைங்களா? அத நம்ம உணர்வதற்கும், இன்னர் வாய்ஸ் நமக்கு கேட்கறதுக்குமான வாய்ப்பு, அந்த பேராற்றலுடைய வழிகாட்டுதலை உணர்வதற்கான ஒரு தருணங்கள் நம் வாழ்வில் ஏற்படுமா என்றால், நிச்சயமாக சந்தேகம்தான். திருவள்ளுவர் கூட தன்னை நிறைய இடங்களில் அந்த சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து அதிகாரத்துடைய முதல் திருக்குறளை இன்னும் ஆழமாக நம்ப வாசிக்கலாம். "மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. நூலோர்களைப் படித்தேன். அவர்கள் கூறியதை எண்ணி இங்கே எழுதுகிறேன்." அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பார். எவ்ளோ பாருங்க. அப்ப நான் நெறைய நூல்கள வாசிச்சேன்ப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன். அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வோன் இறைவனால் உயர்த்தப்படுவான். அதனால தான் இன்றளவும் திருக்குறள், திருமந்திரம் இது போன்ற விஷயங்கள் பேசப்படுகிறது. பேசு பொருளாக உலக பொதுமறையாக அமைந்திருக்கிறது. அதனால நம்ம நல்ல முறையில வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக இந்த உலகில் நிச்சயமாக அமையும். ஒரு குறுகிய வட்டத்திற்காவது, ஒரு 50 பேருக்காக இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு. அ இப்படி சில கருத்துக்களை சமுதாயத்தில் பதிவு செய்தார்கள். அப்படின்னு நம்ம விட்டு போகக்கூடிய சில அடையாளங்கள் நம்முடைய அடுத்த சன்னதியருக்கு தேவைப்படுகிறது. அதனால எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் கூடாது, குறையும் கூடாது. அது மகிழ்ச்சி, பெருமை, பயம், கவலை, துக்கம், எரிச்சல், கோபம்
இது எல்லாமே வந்து நமக்கு அளவா இருக்கணுங்கிறாங்க. அது இல்லாம போயிட வேண்டாங்கிறாங்க. அப்ப அது மிகவும் வேணாம், குறையும் வேணாம். குறையாம பாத்துக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. அப்போ இனி வரும் நேரங்கள்ல இத அலசி ஆராய்ஞ்சு ஒரு சின்ன நமக்கே நம்ம ஒரு ஒரு சுய பச்சாதனை, அதாவது செல்ஃப் ட்ரெய்னிங், நம்மளே நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம மைண்டையும் நம்ம பாடியும் கோஆர்டினேஷன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அப்படி அப்படியே போயிடும். நீங்க வந்து அதற்காக ரொம்ப சிரமம்லாம் படவே வேண்டியதில்லை. உங்களை அந்த பேராற்றலோடைய உணர்வு தன்மைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கைடன்ஸ்ல நம்ம போயிட்டே இருப்போம். இந்த நேரம் இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அறிவிப்பு வந்துட்டே இருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஸ்மால், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இனி வரும் நேரங்களை சரியா நம்ம எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் மிக மிக எளிமையான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது நமக்கு நிச்சயமாக அருளப்படும். அதுல அடிப்படை பசித்து புசி, தாகம் ஏற்படும் போது தண்ணி குடிச்சுக்கணும், ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வு எடுத்துக்கணும், இரவு நேரமா தூங்கிக்கணும், மனசை அப்பப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணி அழகா அமைதியா வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ உடலை நாம சரியா பராமரிக்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு மருத்துவம் என்பது இவ்வளவு வளர்ந்தா கூட நோய்கள் குறையவில்லை. அதே போல இது வந்து பிண்டம், நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய தொந்தரவுகள். அண்டத்துல நம்ம செஞ்சது எப்படி எல்லாம் நம்மளுக்கு கண்கூட நம்முடைய கண்ணு முன்னாடி நடக்கிற சில சம்பவங்களை நீங்க ரீகால் பண்ணி பாருங்களேன். அண்மையில நடந்த அந்த வயநாடு நிலச்சரிவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏன் நடந்தது? பூமி தாய் என்பது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பூமி தாய் அவ்வளவு பொறுமையானவங்க தான். ஆனா ஏன் அவ்வளோ பேர்த்தோட வீட்டை அடிச்சிட்டு போற மாதிரியான ஒரு செயலை இந்த பூமி தாய், இந்த இறை பேராற்றல் செய்யணும்? அவர்களுக்கு நம்ம மேல கோவமா, இல்ல சீற்றம் அடைந்தார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை நாம் இன்னும் தெளிவாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில தேவையில்லாமல் மரங்களை, நிறைய மரங்களை வெட்டினதுதான் காரணம். அதுவும் அந்த பகுதிகளில் அதிகப்படியாக மரங்களை வெட்டியதுதான் காரணம் என்று இயற்கை ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு செய்தி. அதை நாமும் இனி வரும் நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ மரங்களே வெட்டக்கூடாதா அப்படின்னா திரும்ப மிகினும் குறையினும் நமக்கு தொந்தரவு செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எடுக்கலாம், நம்ம தேவைக்கு எடுக்கலாம். தேவைக்கு மீறி அந்த பண தேவை அப்படின்றது நமக்கு வரும்போதுதான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் ஆட்கொள்ளப்படுறோம். சரிங்களா? அப்போ இந்த விழிப்புணர்வு இனி வரணும். ஏன் அப்படின்னா மத்த நாடுகள்ல ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேச்சர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு லா இருக்கு. அதை வந்து நடைமுறைப்படுத்தி ரொம்ப வருடங்கள் ஆகுது. அதை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல இன்னும் அந்த விழிப்புணர்வு உடனடியா கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இங்க வந்து நம்முடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ நம்ம வந்து இவ்வளவுதான் பயன்படுத்தணும்னு. ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதிகப்படியான மணல்களை எடுத்துக்கொண்டு செல்வது, அதிகப்படியான மரங்களை வெட்டுவது, இது போன்ற செயல்களை தடுப்பதற்கு நாமும் இனி வரும் நேரங்கள்ல முடிஞ்ச ஒரு சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கவனத்துக்குள்ள வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா நீங்க நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம வீடுகள்ல கிடைக்கக்கூடிய வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், மக்காத குப்பை, இது மூணையும் நம்ம பிரிச்சு போடுறோமான்னு நீங்க கவனிங்க. நம்ம பிரிச்சு போடுறதே கிடையாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு வண்டி வரும். துப்புரவு பணியாளர்கள் அந்த வண்டி கொண்டு வருவாங்க. அதுல 4 பாக்ஸ் இருக்கும். ஒண்ணு மக்கும் குப்பை, ஒண்ணு மக்காத குப்பை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், இப்படி பிரிச்சிருக்கும். 4 இருக்கும்.
ஆனா 4க்கும் நம்ம 4 கப் வச்சு தனியா பிரிச்சு போடுறோமா அப்படின்னா அது கிடையாது. அட்லீஸ்ட் மக்கற குப்பை, மக்காத குப்பை. பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன சின்ன பாக்கெட்ஸ் கட் பண்ணியிருப்போம். அந்த அது பால் பாக்கெட் கட் பண்ண பாக்கெட் கவர் உடைய கார்னர் பீஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு மஞ்சத்தூள் வாங்கிட்டு வரோம் கார்னர் பகுதியாகட்டும். இது எல்லாமே நம்ம கவனமா திரும்ப அந்த கவர்க்குள்ளேயே வச்சு, அந்த சின்ன பீஸ வந்து திரும்ப மீண்டும் அந்த பெரிய கவர் வந்து எம்ப்டி பண்ணி நம்ம இன்னொரு கண்டெய்னர்ல போட்டதுக்கு பிறகு, அத பாதுகாப்பா ரோல் பண்ணி கரெக்ட்டா டிஸ்போஸ் பண்றோமா? அப்படின்னா கிடையாது. அது வந்து அந்த குட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இங்க உங்க எல்லா பகுதியிலயும் ஆட்டுக்குட்டி இருக்கும், மாடு இருக்கும். இதனோட வயித்துக்குள்ள போயி, காரணமே தெரியாது வளர்த்துனவங்களுக்கு, ஆடு செத்து போயிடுச்சு. அப்போ இது மாரி காத்துல அடிச்சுட்டு போயிடும். அது வந்து சின்ன பீஸ் தானே. காத்துல அடிச்சுட்டு போயி, ஒரு செடியோடைய ஒரு த ஒரு கொழுந்து பகுதியில, செடியோடைய மேல் பகுதியில ஒட்டிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த புல்லு மேயிற மாட்டுக்கோ, ஆட்டுக்கோ தெரியாது. அது சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வந்து குடல்ல என்ன ஏற்படும்? அலர்ஜி ஏற்படும். அச அசௌகரியம் ஏற்படும். அதுக்கப்புறம் இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அப்ப இந்த மாரி எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய மற்ற உயிர்கள் இறப்பதற்கு நாமும் சில நேரங்களில் காரணமாகத்தான் இருந்திருக்கிறோம் என்பதை அடிப்படையில் நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்முடைய இந்த பயாலஜிக்கல் எக்கோசிஸ்டத்துல நம்ம வந்து நம்முடைய பங்கு சரியா நம்ம இயங்குறோம், பங்கை நம்ம சரியா பங்களிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்கணும். அதை தாண்டி இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்லாம் வந்து நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மக்கர குப்பையை ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்டை பிரிச்சு, வெட் வேஸ்ட்டை நல்லா வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல வந்து காய வச்சுட்டு, அதை வந்து ட்ரை வேஸ்டா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஈஸியா அது வந்து கம்போஸ்டா மாறும். இல்லைன்னா டைரக்டா கொண்டு போய் நீங்க ஒரு செடி வச்சிருக்கீங்கன்னா, செடியோடைய வேர் பகுதியில போடக்கூடாது. போட்டீங்கன்னா, அதுல சின்ன 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 பூச்சி வரும். அது பக்கத்து வீட்லயும், நமக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா மாறிடும். அப்போ எதை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு டே டு டே லைஃப்லயே நம்ம ஒரு சில மாற்றங்களை நாம் நிச்சயம் இனி வரும் நேரங்கள்ல ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா, அப்போ இந்த சமுதாயத்திலயும் வந்து இத பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் போய் ஒரு தேவையில்லாத ஒரு மரத்தை இல்ல வெட்டுறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் இவங்க ஒண்ணு எழுதுறாங்க, இவங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா கூட அதை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பண்ற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய ஏதோ ஒரு இடத்துல அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாக அமையும் நண்பர்களே. அதனால இனி வரும் நேரங்கள்ல இந்த அண்டத்தையும் நாம் சரியாக முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலையும் சரியான ஒரு புரிதலோடு நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும், ஆரோக்கியமான ஒரு பிரபஞ்ச பெருவெளியையும் நம்ம சுத்தி உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ நாங்க இருக்கிறது இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கோம். சம்மர் இப்பதானே முடிஞ்சது. ஒரு 2 months முன்னாடி சம்மர் முடிஞ்சது. ஜூன் வரைக்குமே சம்மர் இருந்துச்சு. ஜூலை பகுதி வரைக்கும் இருந்துச்சு. ஜூலை 10 வரைக்குமே நல்ல வெயில் அடிச்சது. இப்பதான் மழை பெய்ய தொடங்கி இருக்கு எல்லா பகுதிகளிலும். வெக்கேஷன் வந்துச்சு இல்லைங்க. மே மாசம்லாம் எல்லாத்துக்கும் வெக்கேஷன் தான். அப்ப வெக்கேஷனுக்கு சென்னையில இருந்து எங்க ஊருக்கெல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு எல்லாரும் ஒரே ஒரு ஃபீட்பேக் சொல்லிட்டு 1 வீக் இருக்கலாம்னு வந்தவங்க எல்லாம் 2 டேஸ்லயே திரும்ப சென்னைக்கு போயிட்டாங்க. எங்களால இங்க இருக்கவே முடியலங்க அண்ணி. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ஊருக்கே போயிட்டோன்னு. நானும் அடிக்கடி சென்னை டிராவல் பண்ணி அக்குபஞ்சர் வகுப்புகளுக்காக போயிட்டு இருக்கேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணி பாக்குறேன். உண்மைக்குமே அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப முன்னாடியே நம்முடைய நண்பர் வழிகாட்டி செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்மாழ்வார் ஐயாவும் சொல்லுவாங்க, ஒற்றை பயிரை நம்ம பயிரிடுறது வந்து இந்த என்விரான்மெண்டலுக்கு, அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. யாருமே அதை காதுல போட்டுக்கவே இல்லை. இந்த கொங்கு மண்டலம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு ரொம்ப அவலமான, ஒரு வருத்தமான, மிக ஒரு கடினமான மனநிலைமையோட இதை பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றை பயிர், எந்த பயிர் அதிகமா இருக்கு? நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம்.
தென்னை மரம். நீங்க கொங்கு மண்டலம் வந்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் 5 ஏக்கர்ல முழுக்க தென்னை மரம் தான். 10 ஏக்கர்ல முழுக்க தென்னை மரம் தான். ஒவ்வொருத்தவங்களும் 500ல இருந்து 1000 தென்னை மரம் வச்சிருக்காங்க. எதுக்கு வளர்த்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. எதுக்கு பராமரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா, தென்னை வந்து வறட்சி வந்தா முதல்ல அடிபடக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா தென்னை மரம் தான். அதனால வறட்சி தாங்கிக்கவே முடியாது. 2016, 17ல ஒரு பெரிய வறட்சி வந்தது நம்ம சுற்றி. அப்போ அவ்ளோ தென்னை மரங்கள் வந்து வாடி போச்சு. அப்படியே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போயிடுச்சு. அப்போ என்ன தேவையோ இதுவும் பாருங்க, திரும்ப மிகினும் குறையினும் நமக்கு துன்பங்கள் வரும் அப்படின்றதுதான். எல்லாமே அளவோட இப்ப தென்னை மரம் இத்தனை பேர் வளர்த்துனா, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது வந்து சீப் ரேட்டுக்கு தானே போகும். அப்போ வேல்யூவுட் பண்ணலாம். நம்ம வேல்யூவுட் அப்படின்னா மஹோகனி பண்ணலாம். சவுக்கு, தேக்கு இந்த மாரி வந்து மல்டி கிராப்பிங் பண்ணலாம். நம்ம நெறைய மாற்றி யோசிக்கலாம். எல்லாரும் பண்றத நம்மளும் பண்ணி, இந்த சமுதாயத்துக்கும் கேடு விளைவிச்சு, நமக்கும் பயனில்லாம பண்றது அப்படின்றது நெறைய நேரங்கள்ல நம்மவுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப இனி வரும் நேரங்கள்ல இருக்கிற தென்னை மரமே போதும். இனி புதுசா தென்னை மரங்கள் வைக்க வேண்டாம் அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சமுதாயத்தினருக்கு, இங்க சுற்றியுள்ள இருக்கவங்களுக்கு சொல்றோம். புரியிறவங்களுக்கு புரியட்டும். புரியாதவங்க மெதுவா புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு விட்டுர்றோம். சரிங்களா? அதனால நீங்களும் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு, அ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உண்மைதானா? இப்ப தென்னை மரம் வளர்த்துறதுனால இவ்ளோ வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்குமா? தீங்கு எப்படி விளைவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான வெப்பத்தை நீரை உறிஞ்சிக்கும். அந்த பூமியில இருக்கக்கூடிய நீர வந்து அதிகமா உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து தென்னைக்கு உண்டு. அதுக்கு அவ்ளோ தண்ணி தேவைப்படும். அவ்ளோ தண்ணிய உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா, பூமி என்ன ஆகும்? வறண்டு போகும். அப்புறம் சுற்றுப்புற சூழல் வெப்பமயமாகும். அதனால தான் சம்மர்ல அதிகப்படியான வெப்பத்தை இந்த ஈரோடு தான் பார்த்தீங்கன்னா, அதிக செஞ்சுரி அடிச்சதுன்னு தினமலர் செய்தித்தாள்ல ஆ அ அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஈரோடு தான் வந்து 104, 105, 110 வரைக்குமே போணுச்சு டெம்பரேச்சர்ல. இப்ப ஈரோடு சுத்தியும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தென்னை வளர்ப்பு. இப்ப இது முன்னாடியே சொல்ட்டாங்க. நம்மாழ்வார் ஐயா சொன்னது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்ட்டாரு. அப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலோட, தெளிவோட செய்யணும். இல்லைன்னா, விவசாயமே பண்ணாம இந்த பூமிய சும்மா அமைதியா வச்சிருந்தோம்னா, அடுத்த தலைமுறை வந்து விவசாயத்துக்கான ட்ரெய்னிங்ஸ் நெறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிறைவா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பொறுமையா அமைதியா இருந்தாவே போதும். அ இருக்கிற மரங்கள காப்பாத்துவோம். இனி புதுசா மரங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, என்ன மாரியான மரங்கள் வைக்கணும்? அது அது நமக்கும் கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண நமக்கு ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா, அது எப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு அ அறிவு தெளிவோட நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இங்க வேண்டுகோளா நம்ம முன்வைக்கிறோம். ம். நம்முடைய நேரம் நிறைவடைகிறது. மற்றும் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். வயநாட்டில் அந்த துன்பத்துக்கு ஆளான நம்முடைய சகோதரி, சகோதரர்களுக்கு ஒரு பிரேயர் வச்சுக்குவோம். அவங்களும் நல்ல முறையில அ வீடுகள்லாம் கிடைச்சு, திரும்ப அரசாங்கத்தினுடைய உதவியோடும், மற்ற நல்ல நல்ல அன்பர்களுடைய உதவியோடும் வீடு திரும்பணும். அ புது வீடுகள் கட்டுவதற்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவியை கூட நம்ம செய்யலாம். உணவு, உடை அப்படின்றது ஈஸியா கிடைச்சிரும் நண்பர்களே. எப்பவுமே திரும்ப அவங்களுடைய வீடு அப்படின்றது அடிச்சுட்டு போயிடுச்சு. அது கிடைக்காது. அ அது புதுசா தான் அரசாங்கம் அவங்களுக்கு கட்டி குடுக்கறதுக்காக காத்திருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். இருந்தாலும் கூட சிரமங்கள் நெறைய இருக்கும். அதை தாண்டி நம்ம மனித இனம் மீண்டும் மீண்டும் நல்ல முறையில நடந்ததை மறந்து புது வாழ்க்கைக்குள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ப்ரே பண்ணிக்குவோம். இறைவன் வந்து எப்போதுமே இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு ஒருபோதும் தவறு செய்யாது. அ அதுவும் ஒரு வகையான என்ன சொல்றது? ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நடந்த விஷயம் தான். இப்ப எப்படி நம்ம நம்ம உடல்ல வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நம்ம ரீஸ்டோரிங் அவர் ஹெல்த். அதே மாரி தான் இந்த பிரபஞ்சமும் தன்னைத்தானே
புதுப்பித்துக் கொள்வதற்கும் இன்னும் சரி செய்து கொள்வதற்கான ஒரு கழிவு நீக்கமா தான் நம்ம அதை பார்க்கணும். நான் அப்படி பண்ணேன் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு லைஃப்ல எப்பவுமே ரிக்ரெட் குள்ள போயிடாதீங்க. ரிக்ரெட் வேண்டாம், அது பெரிய ஒரு டிசீஸ். அதனாலதான் திருவாசகத்துல காய்ச்சல் பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்துடைய தொடக்க வரிகளை சொல்றேன், நீங்க வாய்ப்பு இருந்தா அதை அதை போட்டு கேளுங்க. உங்க உங்க வீடுகள்ல யாருக்காவது ஒரு தொந்தரவுகள் இருக்கு, இல்ல தீராத ஒரு உடல் நல குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த பதிகத்தை கேட்டால் அது சரியாகும் என்பது ஐதீகம். அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு தொடங்கும். அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு திருவாசகத்தில் திருஞான சம்பந்தர் எழுதின ஒரு பாடல். அந்த பாடல் என்ன கருத்து கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம் ஆஹ் திருஞான சம்பந்தர் திருச்செங்கோடு பகுதிக்கு வரும்போது அங்க ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. நிறைய பேரு அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அப்போ சாமி கிட்ட கேக்குறாங்க பக்தர்கள் எல்லாம், ஏன் இப்படி ஆச்சு, நாங்க என்ன பாவம் பண்ணோம், இல்ல என்ன தவறு செய்தோம், இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் உடல்நிலை இப்படி குறைபாடாயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது பாடல் பாடி அதை தெளிவு பெற வைக்கிறாரு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறைவனிடம் எந்த நேரம் நீங்கள் மன்றாடி கேட்டாலும் உங்களை குணப்படுத்த இறைவன் தயாராக இருக்கிறான் என்பதுதான் அந்த பாடலுடைய பொருள். அதை நம் வாழ்க்கையிலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி வரும் நேரங்கள்ல எனக்கு அதனாலதான் அந்த நோய் வந்துச்சா, இப்ப அந்த அந்த திங்கிங் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னோட உடல் வாத உடம்பா, இல்ல பித்த உடம்பா, இல்ல கப உடம்பா, ஏன் அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகணும்? ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா நம்ம நல்லா இருக்கவே முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால ஓகே, நம்ம நோய்வாய்ப்பட்டுட்டோம், அதுல இருந்து தீர்வுக்கு நகர்ந்து போறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம சிந்திக்கணும். அதுலதான் நம்முடைய அதிக கவனம் இருக்கணும். ஓகே, எனக்கு இதனாலதான் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தது போனது நீ மீளாது மூடரே அப்படின்னு பாரதியாரோட பாடல்கள்ல வரும். போனது நீ மீளுமானா மீளாது. அதை நினைச்சுக்கிட்டே நம்ம இன்னும் துன்பத்துக்குள்ள போகும்போது இன்னும் ஆரோக்கிய குறைபாடு தான் நமக்கு ஏற்பட போகுது. போனது போயிடுச்சு. அப்ப இனி வரும் இந்த நேரம் பிரசன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரசன்ட் இஸ் அ கிஃப்ட். பிரசன்ட் இஸ் அ கிஃப்ட். அது ஒரு பரிசளிப்பு, அன்பளிப்பு. நமக்கு இறைவன் கொடுத்த இந்த நேரம் ஒரு பிரசன்ட்ல இருப்போம். அப்ப இனி வரும் நேரங்கள்ல நம்ம எல்லாத்தையும் கடந்து வருவோம். தீர்வுக்கான ஒரு பாதையில நம்ம நோக்கி நம்முடைய பயணத்தை வைப்போம். மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதலடியை எடுத்து வைத்த அடுத்த கணம் அதனை அடைவதற்கான அனைத்து சக்திகளையும் பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை உறுதியா நம்புங்க ஐயா என்று நம்மாழ்வார் அவர்களுடைய வரியோடு நம்முடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நிச்சயமாக அடிப்படை புரிதல்களை மிக ஆழமாக எப்பொழுதுமே சொல்லி வருகின்றார். திரும்ப திரும்ப சில விடயங்கள் நமது மனதில் ஒரு அடித்தளம் இடப்படுகின்றது. ஆரோக்கியம் என்பது நம்மில் இருந்துதான் மலர வேண்டும். நம்மில் அது நிறைவாக ஒரு வற்றா இருப்பாக நிறைந்துள்ளது. அதை நாம் எந்த அளவிற்கு கவனத்துடன் கையாள்கின்றோம் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு சிறப்பான புரிதல்களை நமக்கு வழங்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் இலக்கிய ஆளுமை அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள். கிட்டத்தட்ட கடந்த 16 ஆண்டுகளாக வளரி சிற்றிதழ் வாயிலாக
நிறைய நிறைய பெண் கவிஞர்களை, குறிப்பாக திருமணமான பிறகு தங்களது எழுத்துப் பணிகளை அதோடு நிறைத்துக் கொள்ளும் மகளிரை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான வாய்ப்பினை உருவாக்கி உலக அளவில் பன்னாட்டு கவிஞர் பேரமைப்பையும் மகளிருக்காக ஏற்படுத்தி செயல்படுத்தி வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நாளை பிறந்த நாள் சிறப்புரை நமது தளத்தில் வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். நல்ல நல்ல கருத்துக்களை நமது வாழ்வியல் வழி துணையாக எடுத்துக்கொண்டு நமது வாழ்வியலில் நாம் செழித்தோங்க சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சுபாரு கவி அவர்களுக்கு மிக்க நன்றி. அதிகாலை பொழுதில் நம் உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்துக்களால் நிறைத்ததற்கு மிக்க நன்றி. முதல்ல நம்ம கேட்பது, கவனிப்பது, ஆழமாக கவனிப்பது, இதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஹியரிங் அப்படின்னா நம்ம கேட்கறது, ரொம்ப சும்மா கேட்டுட்டு போயிருவோம், அதை பத்தி ஆழமா யோசிக்கிறதோ இல்லை ரொம்ப அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ நம்ம கொடுக்க மாட்டோம். லிசனிங் அப்படின்னா கவனிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆர்வமோட கவனிக்கிறது, ரொம்ப ஆழமா கவனிக்கிறது அப்படிங்கும்போது நம்ம அதை பின்பற்ற ஆரம்பிப்போம். நம்ம தொடர்ந்து ஆழமாக கவனிக்கும் போதுதான் நம்மளால இந்த நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா ஆழமா கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட உடல் மொழிக்கு கூட இது ரொம்ப முக்கியம். ஒரு தாகம் அடிக்குது அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், இல்லை வேலையா இருந்துட்டு விட்டுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரிதான் பசி, தூக்கம், இது எல்லாமே உடல் மொழியை நம்ம சரியா கவனிக்கிறது இல்ல. உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல எப்படி மின்சாரம் அந்த ஒரு நாள் ஷட் டவுன் அப்படின்னு போடுவாங்களோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம மருந்துகள் தொடர்ந்து, உதாரணத்திற்கு சர்க்கரை நோய்க்கு அப்படின்னா காலகாலத்துக்கும் நம்ம சாப்பிட்டே ஆகணும் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அது ஏன் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்ல. அடிப்படையில் என்ன பிரச்சனை, அடிப்படையில அதாவது ரூட் வேர் என்ன அப்படிங்கிறத யோசித்து அதை சரி பண்ணாமல் மேலோட்டமாக இருக்கிற அந்த சிம்டம்ஸுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நம்ம உடல் மொழியை கவனிச்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதும், அதற்கு தேவை நமக்கு உடல் ஆரோக்கியம், அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா உடல் நலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இவர் திருமூலர் சொன்னது மாதிரி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்ப உடல் நலம் சரியாக இருந்தால்தான் நம்ம அந்த மெய்ஞானத்தையும் அறிய முடியும், இறைவனையும் அறிய முடியும். அந்த அளவுக்கு நம்ம உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது நமக்கு தேவையா, அது குழந்தைகள் மீதான வன்முறை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்ஸ் கூட இதை சொல்றாங்க. அதை நம்ம படிச்சு பார்த்து நம்மளும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் மெய்ப்பொருள் காண்பது அரிதுங்கிறது மாதிரி நம்மளும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இன்னொன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற முடியும். வாழ்க்கையில மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுவதற்கும், மாற்ற முடியாத விஷயங்கள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவமும் நமக்கு தேவை. மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எது அதிகமானாலும் குறைஞ்சு போனாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உதாரணத்துக்கு வயநாடுல நம்ம பார்த்தோம்னா நிறைய மரங்களை அழித்ததுனாலதான் அந்த பிரச்சனையே வந்தது. அப்ப நம்மளை சுத்தி இருக்க அந்த ஈகோசிஸ்டம் அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்? ஏன்னா அண்டத்தில் உண்டதுதான் பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம உடம்பையும் சரியா வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்க அந்த இயற்கை அண்டத்தையும் சரியா வச்சுக்கணும். ஒரு விவசாயமாக இருக்கட்டும், அதுலயும் நிறைய நம்மாழ்வார் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு பயிரை தொடர்ந்து பயிரிடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி கொங்கு பகுதிகளில் தென்னை மரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் கூட வச்சிருப்பாங்க. அதன் மூலமாக வர பிரச்சனைகள், அது ஹீட் அதிகமாயிருது, ரொம்ப வெப்பநிலை அதிகமாக கொண்டு வருது அப்படிங்கிறத 15 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பணப்பயிர் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விவசாயம் பண்ணணும்னா கூட எப்படி இந்த பூமிக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி குப்பைகள் நம்ம போடுறோம் அப்படின்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதெல்லாம் பார்த்து தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொன்னா போடணும். அதே மாதிரி நம்ம
ஈரமான குப்பை அது அப்படி இருந்தா அப்படியே கொண்டு போய் செடியில போடக்கூடாது. நெறைய பேர் நம்ம அத பண்ணுவோம். அப்படியே அந்த காய்கறி கட் பண்ணிட்டு அதோட வேஸ்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அப்படியே செடியில போடுற வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி போட்டாலும் பூச்சிகள் வரும். அப்படி இல்லாமல் தனியா அத வந்து ஒரு காம்போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கையான உரத்த நம்ம உண்டு பண்ணலாம். அது வீட்லயே நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு காய்ச்சல் வந்தா கூட ஒரு மந்திரம் சொன்னா சரியாயிடும். திருவாசகத்துல "அவ்வினைக்கு இவ்வினையாம்னு" வர்ற ஒரு பாடல் இருக்கு. அத சொல்லும்போது நம்ம அதுக்கு அந்த காய்ச்சல் சரியாகும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பல விஷயங்கள் அவங்க இன்னைக்கு உடல் நலத்த பத்தி நம்ம உடல் மொழி பத்தி, நம்ம உடல் நல பராமரிக்கிறத பத்தி, எப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, ஒரு உடல் நலக்கேடுன்னு வந்துட்டா, எப்படி நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். உடல் நலம் சரியில்லாமல் போனால் அதிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து வருவதற்கு வேரோடு அதை சரி செய்வது, இப்படி பல விஷயங்கள பத்தி இன்னைக்கு சிறப்பாக பகிர்ந்து கொண்ட மஞ்சு பார்கவி அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு மஞ்சு பார்கவி அவங்க நிறைய தெளிவா அழகா நிறைய விஷயங்களை எடுத்து நம்ம சொல்லி கொடுத்தாங்க. மருந்து மாத்திரை ஊசி வேணாம் அப்படின்னும் சொன்னாங்க. அவங்க வரும்பொழுதெல்லாம் சொல்றது தான். ஏன் சொல்றாங்கன்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நிறைய நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, அம்மா அவங்க சொன்னாங்க, தூக்கம் வந்தால் தூங்கிடணும், பசி வந்தால் சாப்பிடணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். இதையும் அடிக்கடி சொல்கிறாங்கன்னா உணர்த்துதல், தூண்டுதல், இதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கிறவங்களும் அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நன்மை இருக்குது. அதில் நான் பயணம் செய்கிறதுனால நான் உங்களுக்கு நிறைய எடுத்து சொல்கிறேன். நிறைய பேர் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மருந்து மாத்திரை இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் நானும் ஒருத்தின்னு ஆணிபூர்வமாக உங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த உடல் மொழி பற்றி சொன்னாங்க. உடல் மொழி
எது கேட்கும் பொழுது சாப்பிட்றணும். உடனே செய்யணும். அதை வந்து உடனே செய்திடணும். அப்ப அதை தாண்டி நான் இப்போ ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும்னு சொல்றேன். இப்பெல்லாம் என்ன அப்படின்னா இந்த தின்பண்டங்கள் இருக்கு இல்லைங்களா, நிறைய இருக்குது. கார சேவம், மிச்சர், பக்கோடா, அது இல்லாம ஸ்வீட்டு, காரம், அது இது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ஸ்வீட் வந்து நிறைய சாப்பிடுவேன். அல்வா தான் அதில் அதிகமாக சாப்பிடுவேன். இப்போ பார்த்தோம்னா இதில் வந்த பிறகு எனக்கு அதெல்லாம் எதுவுமே எதுவுமே எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடணும்னு எனக்கு தோன்றதே இல்லைங்க. எப்போ தோணும்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எப்போவாவது ஒரு ஞாபகம் வரும். ஏதாவது காரமாக ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா திறந்து பார்த்தா இருக்கும் நிறையா. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா தண்ணி குடிச்சோம் முடிஞ்சுது. அதே வந்து எவ்வளோ நாளைக்கு, அது 10 நாள், 1 மாதம், 1.5 மாதம் இப்படி கூட ஆகும். அந்த மாதிரி தாங்க அந்த ஆசை வருது. இது உண்மையாக நான் உணர்ந்து பார்க்குறேன். நான் அவங்கெல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன சாப்பிட சொல்லி ரொம்ப எங்கள் பொண்ணு வற்புறுத்துவாங்க. இல்லை சாமி எனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க, எனக்கு தேவைப்படலை அது, ஏன் அப்படின்னு. அந்த மாதிரி சுத்தமாகவே வந்து ஆனால் வருது அந்த ஞாபகம், இல்லாமல் இல்லை, எப்போவாவது ஒரு தடவை அது வரும்பொழுது நான் எடுத்து சாப்பிடுவேன். அதுவும் கொஞ்சமாக ஒரு 4 சாப்பிட்டா முடிஞ்சுது, தண்ணி குடிச்சிடுவேன். அந்த மாதிரி உணர்வும் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பழங்கள் சாப்பிடுவேன். பழம்னா வாழைப்பழம் சாப்பிடுவேன். அதுதான் என்னுடைய சாப்பிட்டு முடிச்சப்போ ஒரு பழம் சாப்பிட்றது தான் என்னுடைய பழகி போச்சு ஒழிய வேற எதுவும் இது ஆசை, அது அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதும் இல்லை. உணர்வு வரும்பொழுது சாப்பிட்டுக்கிறேன். இது நான் இப்போ என் உடம்பு எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி நிறைய நாள் ஆக ஆக ஒன்று ஒன்றா புரியும் பொழுது புரியும் பொழுது இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுது. அதனால சொன்னேன். குழந்தைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். நாங்கள் இது இந்த மரம் வெட்டாமல் இருக்கணும், அப்புறம் சமைக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு உணர்த்தணும்னா அதுங்க எதிரில் நம்ம செய்து காட்டணும். செய்து காட்டும் பொழுது அதை உணர்ந்துக்குவாங்க. அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்கள்லாம் மரம் வெட்டுறதை பற்றி சொல்லும் பொழுது ஆண் குழந்தைங்கள்லாம் அவங்க ஒரு பெரிய அதிகாரியாக வருவாங்க. பிற்காலத்தில் வரும்பொழுது இந்த தவறு வந்து மக்களுக்கு உணர்த்துவாங்க. அவங்களுக்கு கேட்டால் கூட அதுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அதை தான் அம்மா அப்படி சொன்னாங்க. ஒரு பயிர் அப்படின்னு சொன்னாங்க, தென்னை மரம். தென்னை மரம் வந்து சுனாமி வந்தப்ப எங்கள் தோட்டத்துலேயும் இருந்தது ஒரு 300 மரம். அதில் வந்து இந்த சுனாமி அன்னைக்கு 80 மரம் விழுந்துருது. ஒரே ஒரே நேரத்தில் 80 மரம் விழுந்துருது. இந்த மாதிரி வேர் வந்து பிடித்தல்லாதது மரம் அது. அதை அப்புறம் அந்த இடத்தையே விற்றுட்டு வந்துட்டோம். இப்போ கூட எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி அது உண்மையான இது. தென்னை மரம் வளர்க்குறதே பயிர் பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அவங்க எதிர்காலத்தில் ஒரு நன்மை கிடைக்கும். ஏதாவது கொஞ்சம் அம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த தளத்தில் பேசணும். உடல் மொழி தான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கும் ஒரு சிலதெல்லாம் தெரியும். இந்த மருத்துவம் அது என்ன, குழந்தை பிறப்பு வந்து சிசேரியன் இல்லாமல் நார்மலாக குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன இது அப்படின்னு எனக்கு டிப்ஸ் தெரியும். அது வேணும்னா கூட உங்களுக்கு கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு நாள் நடத்தினா கூட இன்னென்ன மாசத்துல இது இது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் எனக்கு ஆசை. யாரும் அதை எடுத்து செய்ய முடியல என்னால். இதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இது செய்யணும்னு ஆவல் இருந்தால் செய்யலாம். நான் சேர்ந்து செய்ய படுறேன். நான் ஏதாவது செய்யணும், நம்மளால முடிஞ்சது. அதுதான் என்னுடைய கருத்து. நிறைய அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நர்மதா அம்மா அவங்களுக்கு பல கோடி நன்றிகள். நன்றிகள் அம்மா.
நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். விஜயகுமாரிம்மா ஏதாவது சொல்றீங்களா? உங்க மைக் அன்மியூட்ல இருக்கு. நன்றிம்மா. இசக்கி இருக்கீங்களா? அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கை உயர்த்தி வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாலை பொழுதுல மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் பற்றி ஒரு அற்புதமான ஒரு உரை. அவங்க அழுத்தி 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 சொல்றது அந்த 95வது அதிகாரம் மருந்துங்கிற திருவள்ளுவர் எழுதிய அந்த மருந்துங்கிற அதிகாரத்தை அந்த 10 குறளையும் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு படிச்சு பாருங்க. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அப்புறம் ஏன் இந்த சிந்திக்கிறதுக்காக நம்ம சிந்தனைக்கு அவங்க விட்டாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்றோம். ஆனா ஏன் வருஷ கணக்குல இந்த மாத்திரைகளை போட்டுக்கிட்டு ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கோம்? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப இது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தினாங்க. ரெண்டாவது நம்மளுடைய அந்த கோல்டன் ரூல்ஸ், அந்த தங்க விதிகளை தான் வந்து அடிக்கடி அவங்க முன்னிறுத்துவது. அவங்க வரும்போதெல்லாம் அது சொல்லும் பொழுது சொல்லி 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 நம்ம ஆள் மனசுல அது பதியணுங்கிறதுக்காக அவங்க வரும்போதெல்லாம் இதை சொல்றது. நம்ம கவனக்குறைவா அதை ஏனோதான் கேட்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப சொல்ல சொல்ல மஞ்சு பார்கவி அவர்களுடைய ஞாபகம் வரணும். எனக்கு ஞாபகம் வரும் அப்பப்ப. அந்த உணவு உண்ணும் பொழுது மென்னு 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 கூட குடிக்கணும். தூக்கம் வந்தா தூங்கணும், தாகம் இருக்க தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க நான் சாப்பிடும்போது கூட சில சமயம் அவசர அவசரமா சாப்பிடும்போது டக்குன்னு அவங்க மைண்ட்ல அப்படி வரும். ஸோ அந்த தங்க விதிகளை பயன்படுத்தினாலே போதும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் இயற்கையாகவே நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அதே மாதிரி உடல் மொழிகளையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன். இப்போ கிட்டத்தட்ட அவங்க உரையில பேசும்போது மஞ்சு பார்கவி என்னென்ன சொன்னாங்களோ அதை அந்த அந்த இயற்கை சார்ந்து உணவு பழக்க வழக்கம், தூக்கம், அந்த இதை பத்தி அவங்களும் சொன்னாங்க. அப்ப யோசித்து பார்த்தேன். அவங்க ஒரு பெரிய ஒரு சவால் நிலையில இருந்து அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது அந்த மஞ்சு பார்கவி சொன்ன அந்த இயற்கை சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள், வழிமுறைகள் எல்லாமே அதை அவங்க பின்பற்றுறதுனாலதான் இன்னமும் அவங்க அந்த உடல் அவங்களுக்கு சவாலா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் உண்மை. உடல் ஆரோக்கியம் வந்து சுவர் இருந்ததால் சித்திரம் அறைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்னதான் நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் எல்லாமே இருந்தாலும், அறிவு எல்லாமே இருந்தாலும் அந்த உடல் வந்து ஆரோக்கியம் இல்லைன்னா அது மற்றதெல்லாம் இருந்து பயனற்று போகும். அதனால அந்த உடலை வந்து நம்ம எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும், இந்த மருந்து கெமிக்கல் இல்லாத உலக வாழ்வை நம்ம வாழணும், அது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அந்த தடுப்பூசியை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வேற வழி இல்லாம ட்ரெயின்ல ஊருக்கு போனாலும் சரி, ட்ரெயின்ல எங்க போனாலும் அந்த இது இருந்தா மட்டும்தான் தடுப்பூசி போட்ட அந்த ஆதாரத்தை காமிச்சா மட்டும்தான் நமக்கு டிக்கெட்டே கொடுக்குறாங்க. அந்த நிலைமைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜனநாயக நாடு, அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி அதனால வரும் பக்க விளைவுகளையும் சொல்லும் பொழுது அப்ப நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? கண்மூடித்தனமா எல்லாரும் சொல்றதை கேட்கணுமா? நம்ம உடலை பத்தி நமக்கு தெரியாதா? ஸோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் வருது.
ஸோ அதனால அவங்க மாதத்துக்கு 2 முறை வந்து அவங்க உரை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடலே நம்ம உடலை வந்து சரி பண்ணிக்கும். அதனால அதுக்கு ஏத்தாப்படி நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கணும். இந்த தங்க விதிகளை பயன்படுத்தி நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். தேவையில்லாம குழப்பமும் பயமும் பண விரயமும் பண்ணாம நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆதங்கத்தை தான் வெளிக்கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வரும் உரையில எல்லாத்துலயும் அந்த ஆதங்கம் தான் இருக்கு. அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், அத்தனை ஹோட்டல்ஸ் எல்லாமே பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எதை நோக்கி போகுது? இந்த சமுதாயத்தை எப்படியாவது ஒரு வழி பண்ணி அவங்கள ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து அவங்கள உள்ள கொண்டு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்களுடைய பணி வந்து போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி நன்றி கற்பா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். இங்கு நமது உரையை சுருக்கமான ஒரு உரையாக எடுத்து கூறிய கற்பவள்ளி அவர்களுக்கு, இதை ஆழமாக கவனித்தார்கள் என்பது புரிந்தது அவர்கள் எடுத்து கூறும்போது. அதே போல வாழ்த்துக்கள் கூறிய விஜயா அம்மா எப்போதுமே இந்த மருந்தில்லா மருத்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு கடைபிடித்துக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வகுப்பா கூட எடுத்துட்டு போலாம் அப்படின்னாங்க. எல்லா இடங்கள்லயும் விழிப்புணர்வு வகுப்புகள் கட்டணமின்றி எடுத்துக்கொண்டுதாம்மா இருக்கோம். திருப்பூர்ல கூட ஒரு குடும்ப சந்திப்பாக ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் தங்களுடைய இடத்துக்கே வந்து அந்த சர்வீஸ், அந்த பணியை நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம்மா. ஏன்னா மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதில் மிகுந்த நம்பிக்கையை கொண்டு தாய்நாடு சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி அம்மா. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அதே போல வாழ்த்துக்கள் கூறிய அருள் சேவியர் அவர்கள் தங்களுடைய அவசர நேரங்களில் கூட மெதுவாக நம்ம சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா சரித்திரம் படைப்போம் குழுவின் ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கும் போது மட்டுமே இந்த சமுதாய மாற்றத்திற்காக நாம் வேலை செய்கிறோம் என்பதே ஒரு அடையாளம். அதை சரித்திரம் படைப்போம். மிகவும் அழகாக நிதானமாக எடுத்துக்கொண்டிருப்பது நல்ல ஒரு விடயம். நன்றி சரித்திரம் படைப்போம் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும். அதே போல கவனிப்பாளர்களாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதிதாக நமது நண்பர் ஜோதி மலர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இது போன்று இன்னும் நிறைய நண்பர்கள் இணைந்திருப்பார்கள். அவர்கள் மட்டும் எனக்கு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல தெரிஞ்சாங்க, அவங்க நேம் தெரிஞ்சது. மற்ற எல்லாத்துக்குமே என்னுடைய சிரம் தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். இந்த வருடம் மழை அதிகமாக பொழிய காத்திருக்கிறது என்று இந்திய வானியல் ஆராய்ச்சி இருந்து நமக்கு அறிவிப்பு கிடைத்துள்ளது. அதன் காரணமாக சென்னை போன்ற பகுதியில் உள்ளவர்கள் தங்களுடைய 4 சக்கர வாகனங்களை மற்றும் அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மேபி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி நேரங்கள்ல தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அவங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது இதற்காகவே கூட ஒரு வார இறுதியில வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்களுடைய 4 சக்கர வாகனங்களை விட்டு செல்லலாம். பிறகு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம். அதுவரை பொது பேருந்தையும் பொது போக்குவரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சென்னையில் மெட்ரோ போன்ற வசதிகள் இன்று இருக்கிறது.
ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு மழை வந்து தங்களுடைய கார் போன்ற உடைமைகள் அடித்து சென்று விட்டாலோ அல்லது அது பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்கொண்டாலோ பெரிய ஒரு பொருளாதார நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமது அன்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. நம்ம மழை வருது அப்படின்னு தெரியும் போது அதற்கு எப்பவுமே தயாராக இருக்கணும். அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா மழை வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதற்கு செலவு பண்ணாலும் நம்ம அதற்காக கொடுக்கிற அந்த இயற்கை சார்ந்து நம்ம எடுக்கிற அந்த வளங்கள் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு. பணம் மட்டுமே ஒரு பொருள் போகுது அப்படிங்கிற ஒரு கார் போயிருச்சுன்னா அதுல பணம் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி நம்ம இயற்கை வளங்கள் நிறைய அந்த காரை உபயோகப்படுத்துறதுக்கும் நம்ம ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அத்தனை இயற்கை வளங்களை யூஸ் பண்றோம். அது எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க நிறைவு கருத்துக்களாக. நிச்சயமா எல்லோருமே இதெல்லாம் பின்பற்றணும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றவாறு உணவு உண்பதாக இருக்கட்டும், நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது, இப்படி எல்லாவற்றிலுமே நம்ம இயற்கை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற கருத்துக்களோடு நாம் இன்றைக்கு நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. தங்கள் கருத்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக பகிர்ந்து கொண்ட ரவிச்சந்திரன் ஐயா, அன்பு சார், ராஜா, வினோபா அனைவருக்கும் நன்றி. ராஜா வினோபா அவர்கள் இந்த அழைப்பிற்கு நன்றி. நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, அதனால நான் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா இங்க கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே கவனிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா கேட்டுட்டு இருக்கவங்க நம்ம ஒரு வரியிலையாவது நீங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். அது ஒரு நாள் தொடங்குனீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொரு நாளும் இன்னும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். நான் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அது புதிய புதிய கருத்துக்களும் சென்றடையும். மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அருணா சுந்தரராசன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.